இப்படி ஆயிரம் திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கும் இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எங்க நின்னாலும் வாங்குவது முட்டையாக இருக்க வேண்டும். இனி தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது. தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது. அதற்கு இளைஞர்கள் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு சிப்காட்? புதிய தொழிற்சாலைகள் வரும், இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்கிட முடியும் என்ற பரந்த மனப்பான்மையோடு நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 200 ஏக்கர் பரப்பளவில் அறிவிக்கப்பட்ட அந்த சிப்காட்டிற்கு இப்பொழுது 250 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம். அக்ரி காலேஜ் படிக்கணும், வேளாண்மை பற்றி படிக்கிறேன்னா வேற மாவட்டங்களுக்கு நம்ம போகணும் மாணவர் செல்வங்கள். அந்த நிலையை மாற்றி 2021ஆம் ஆண்டே கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை வழங்கி தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து இன்று மாணவ செல்வங்கள் சிறந்த ஒரு கல்வியை பயில்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம். அரவக்குறிச்சி எம்எல்ஏ மேடையில் இருக்கார். அரவக்குறிச்சியில் பல ஆண்டுகால கோரிக்கை, அந்த கிராம பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை. அங்கேயும் ஒரு அரசு கலைக்கல்லூரியை தந்து அந்த கிராம பகுதியிலும் படிக்கின்ற ஏழை மக்களுக்கு உயர்கல்வியை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஒன்றை மட்டும் வந்திருக்கக்கூடிய தம்பிமார்களை, சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். யார் நமக்காக திட்டங்களை தருகின்றவர்கள்? யார் நமக்காக உழைக்கக்கூடியவர்கள்? நம்மை பற்றி யார் சிந்திக்கக்கூடியவர்கள்? நம்மோடு மக்களோடு மக்களாக இருந்து நம்மை யார் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள்? படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளணும். அதுக்குதான் முதலமைச்சருடைய கனவு திட்டம் நான் முதல்வர் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஆயிரம் திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கும் இளைஞர்களுடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இளம் தலைவராக, இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி காட்டி பல்வேறு சர்வதேச தரத்திலான விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டிலே நடத்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? அரவக்குறிச்சியில் வாங்கின ஓட்டுகளை பற்றி. அரவக்குறிச்சி மட்டும் இல்லை, எங்க நின்னாலும் வாங்குவது முட்டையாக இருக்க வேண்டும். இனி தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது. தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது. அதற்கு இளைஞர்கள் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாக்கின்ற, நம் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற, நமக்காக உழைக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்கள் துணையாக இருந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளையும் வென்றோம். அதில் கரூர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற சாதனையை உருவாக்கிட அனைவரும் ஒன்றுபெற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய கரூர் தொகுதிக்கு வருகை தந்து சிறப்பை சேர்த்திருக்கின்ற, சிறப்புரையாற்றி இருக்கின்ற பேரன்பிற்குரிய அண்ணன் திரு சூர்யா சேவியர் அவர்களுக்கும் அன்பு சகோதரி சண்முகவல்லி அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.